அண்ணன் சீமான் அவர்கள் வெகு காலமாக தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருந்த அரசியலை இன்றைக்கு பீகார் வரை சென்றிருக்கிறது என்பதை பார்க்கும்போது நமக்கு பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் மதுக்கடையை மூடிவிட்டு அதற்கு மாற்றாக கள்ளுக்கடையை திறப்பேன் என்று சீமான் அவர்கள் சொல்லும் பொழுது கொக்கரித்த ஏளனம் செய்த கூட்டம் இப்போது துண்டை போத்தி கொண்டு எந்த மூலையில் உட்கார்ந்துருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அரசியலை இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் பேசக்கூடிய நிலை உருவாக்கியிருக்கிறார். அது குறித்து நம்ம தெளிவாக பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் மதுக்கடையை மூடணும் அப்படின்னு பேசிட்டோம்னா இளைஞர்களை தீய வழிக்கு கொண்டு போவதற்கான அடித்தளமாக இவர்கள் பேசுகிறார்கள். மதுக்கடையை மூடிட்டா இங்குள்ள மதுப்பிரியர்கள்லாம் கஞ்சாவை நோக்கி, அபினை நோக்கி, கள்ளச்சாரத்தை நோக்கி பயணிப்பாங்க. அப்போ கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனா அவங்க குடும்பத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? மதுக்கடையை மூடணும்னு சொல்கிறாங்களே அவங்களா போய் பதில் சொல்லுவாங்க என்றெல்லாம் அரசியல் கட்சிகள், இதுவரைக்கும் ஆண்டவர்களும் இப்போது ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியும் பேசும். அப்படியே மடைமாற்றக்கூடிய வேலைகளை தொடர்ச்சியாக செய்யும். ஆனால் இந்த பாட்சாலாம் எங்ககிட்ட பலிக்காது அப்படின்னு சொல்லி பீகார் மாநிலத்தில் 2016 நிதிஷ்குமார் அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் பூரண மதுவிலக்கை அந்த மாநிலத்தில் கொண்டு வந்துட்டார். இவங்க சொல்லக்கூடிய எல்லா வேலைகளையும் எல்லா குற்றச்சாட்டுகளையும் நிதிஷ்குமார் மீதும் வச்சாங்க. இத்தனைக்கும் 2016 பிறகு 3 முறை அந்த நிதிஷ்குமார் இருக்கார் இல்லையா, கூட்டணி கட்சிகள் மாறி மாறி அவர் தான் ஆட்சியில் இருந்தார். நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், எத்தனை கூட்டணி வேணால் போடுவேன், நீ எனக்கு சரியில்லையா அப்படின்னு சொல்லி விலக்கி விட்டு அடுத்து ஒரு கூட்டணி சேர்த்து அங்கே ஆட்சிகளை தக்க வைத்து 3 முறை கூட்டணிகளை மாற்றிய பிறகும் இப்போது வரக்கூடிய காங்கிரஸ் கட்சி இருக்கு இல்லையா, அவர்களும் இப்போ தேர்தலில் களத்தில் இருக்காங்க. அவங்களும் கூட இந்த பூரண மதுவிலக்கை நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு சொல்லலை. மக்களுக்கு ஆபத்தானது மதுக்கடை என்பதை பீகார் மாநிலம் உணர்ந்திருக்கிறது. இவங்க சொல்லுவாங்க இல்லையா, மக்கள் போய் கள்ளச்சாரத்தை நோக்கி பயணிச்சிருவாங்க, அவங்க குடும்பத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்கன்னு. அவங்க குடும்பத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேணாம், தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் முதல்வருக்கு பதில் சொல்ல வேணாம். ஆனால் பீகார் மாநிலத்தில் அந்த முதல்வர் என்ன பதில் சொன்னார்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 2016 பூரண மதுவிலக்கை கொண்டு வந்துட்டாரு. இங்கே இவங்க சொன்ன மாதிரி அங்கே கள்ளச்சாராயம் அதிகரிச்சுது. பக்கத்து மாநிலத்திலேருந்து சரக்கு உள்ளே கொண்டு போனாங்க, மதுபாட்டுகள் உள்ளே கொண்டு போனாங்க. போதைப் பொருட்கள் அபின் போன்றவற்றைகள்லாம் அங்கே சர்வசாதாரணமாக கிட்டத்தட்ட அதிகமாக ஒரு வழக்கில் பதிவு செய்யணும்னா 10 கிலோ 5 கிலோ இருந்ததெல்லாம் இப்போ 100 கிலோ 200 கிலோ 1000 கிலோ 2000 கிலோ 10,000 கிலோ வரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்ட கூத்தெல்லாம் அங்கே நடந்திருக்கு. இங்கே இவங்க சொல்கிற மாதிரி அங்கே மதுக்கடையை மூடின உடனே கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனு இருக்கான். ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் போல குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சத்தை அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அவர் சொன்ன பதிலை நம்ம உற்று கவனிக்கணும். நாங்கள் தான் மது ஆபத்தானது, அது வீட்டுக்கும் நாட்டுக்கு கேடும்னு சொல்கிறோம்ல, கள்ளச்சாராயம் குடிச்சு நீங்கள் செத்து போனால் அரசு நாங்கள் ஏன் பொறுப்பு இருக்கணும், உங்களுக்கு நாங்கள் ஏன் இழப்பீடு தரணும்னு சொன்னார். கிட்டத்தட்ட 1-2 இறக்கலை, 190 பேர் கள்ளச்சாராயம் குடித்து மரணித்த போதும் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் மதுவிலக்கு அமல்படுத்தியதில் சரியாக நின்றாரு. அதுலேருந்து துளியும் மாறலை. யார்? நிதிஷ்குமார். அவர் கட்டன் டைட்டாக சொல்லிட்டார், அதெல்லாம் கிடையாது, மது இங்கே ஆகாது, மது நமக்கு தேவையில்லை, பூரண மதுவிலக்கையும் இந்த மாநிலத்தில் கொண்டு வந்துட்டோம். இங்கே அத்துமீறி மது கொண்டு வருவர்களும் போதைப் பொருட்களை கடத்துபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி கிட்டத்தட்ட நீதிமன்றமே சம்பிக்குது. ஏன்னா நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மதுவிலக்கு பிரச்சனை, இந்த மதுவிலக்குனால கொண்டு வரப்பட்டனால போதைப் பொருட்கள் சரக்கு கடத்தினவன், இந்த மதுபாட்டில் கடத்தவன் வழக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு இருக்குது. இவங்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்குறதே எங்களுக்கு வேலையா அப்படின்லாம் கூட நீதிமன்றம் கடிஞ்சிருக்கு. ஆனால் மக்கள் மத்தியில் இது எப்படி போய் சேர்ந்துருக்குன்னா, மதுவிலக்கு அமல்படுத்துனது சரி, இங்குள்ள இளம் உதவிகள்லாம் குறைஞ்சிட்டாங்க. இப்போ மது குடிச்சு செத்தவன்லாம் பெருசாக கிடையாது, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துருவோம்னு தெரிஞ்சு தான் அவன் குடிக்கிறான். அப்போ அது அவனுடைய பொறுப்பு. இங்கே கள்ளச்சாராயம் குடித்து அதிகமாக கள்ளச்சாராயத்தை நோக்கி எங்கள் இளைஞர்கள் போகல. இங்கே 15-45 வயது உள்ளவர்கள்லாம் இப்போ மது குடிக்கிறத குறைஞ்சிருச்சு அப்படின்னு. அதில் இன்னொரு கருத்தும் கூட சொல்கிறாங்க. ஏன்னா கொரோனா காலங்களில் அவங்க பெரிதளவில் அங்கே வெளியே நடமாட்டம் இருக்காது, அதனால் அவங்க மதுலாம் அருந்தலை, இதோடைய கணக்காக இருக்கும். ஆனால் இப்போ மீண்டும் அது தலை தூக்க தொடங்கியிருக்கு அப்படின்லாம் கூட விமர்சனங்கள் எதிர்க்கட்சிகள் தொடர்ச்சியாக வருது. அதை தாண்டி தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி அமைப்பதற்கு மூளையாக செயல்பட்ட பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அவர் ஏன் குற்றச்சாட்டை வைக்கிறான்னு பாருங்க. அவரும் பீகார் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா, நடக்க போகுது இல்லையா, அதில் களம் காண்றதாக சொல்லி இந்தாண்டி மக்கள் மத்தியில் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்குமாக போய் மக்களை சந்திச்சார். அது அரசியல் கட்சிகள் தன்னுடைய கொள்கைகளை கொண்டு போய் வைக்கும் சொல்லும், வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லுவோம். அது அரசியல் கட்சிகள் நம்ம எல்லாருமே செய்யக்கூடியதுதான். ஆனால் அவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா,
நான் ஆட்சிக்கு வந்த உடனே இங்கு உள்ள மதுவிலக்கை ரத்து செஞ்சிருவேன். கையெழுத்தே அதுதான். இங்கே அரசாங்கத்துக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் இல்லாமல் போகுது. இந்த அரசாங்கத்திற்கு வரக்கூடிய வருமானம் மதுக்கடையினால் திறக்கப்பட்டு அதில் வரக்கூடிய வருமானம் மட்டுமே ஒரு சில கோடிகள் சொல்கிறார். அந்த கோடிகள் எல்லாம் இன்றைக்கு தனியார் ஒரு பெருமுதலாளிகளோட போய் சேருது. கஞ்சா விற்கிறவன், கள்ளச்சாரம் காய்ச்சறவன் கிட்ட போகுது. அதை தாண்டி பக்கத்து மாநிலத்துக்கு போய் சரக்கு வாங்குறவன் அந்த பகுதிகளுக்கு போகுது. அப்போ இந்த வருமானத்தை வைத்து அரசு இயங்கக்கூடிய ஒரு சிலதெல்லாம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. அதையே இந்த பக்கம் திரும்பினோம்னா, காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற தேஜஸ்வி யாதவ் இருக்கார் இல்லையா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதுவிலக்கு அமல்படுத்துனது தான், அதுலலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆனால் இங்கே பீகார் மாநிலத்தில் பல இடங்களில் குறிப்பிட்ட ஒரு சமூகம் இந்த கல் இறக்கக்கூடிய வேலைகள் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதனால் அவர்களுக்கு நாங்கள் இந்த மதுவிலக்குலேருந்து கொஞ்சம் விலக்கு கொண்டு வந்து கல்லுக்கடையை நான் திறந்து விடுவேன், கல் இறக்குவதை நான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் இன்னொன்றும் அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ மதுக்கடையை மூடுனால தானே எல்லாரும் எனக்கு போதை வேணும்னு சொல்லிக்கிட்டு கள்ளச்சாராயத்தை நோக்கியும் கஞ்சாவை நோக்கியும் போய்கிட்டு இருக்கான். கல்லுக்கடையை திறந்துட்டான், கல்லை குடிச்சிட்டு படுத்தாலும் படுத்துக்குவான ஒழிய அவன் சாக மாட்டான். அப்போ இது அரசும் கொண்டு வந்து இந்த கல்லுக்கடையை நடத்தலாம், இல்லை தனியாருமே கொடுத்தாலுமே இதில் உயிர் சேதங்கள் குறைவு அப்படி என்று சொல்லி அங்குள்ள அரசியல் விமர்சகர்களும் இந்த காங்கிரஸ் கட்சி கூட்டணி உள்ள அங்குள்ள மாநில கட்சிகளும் இதை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இதைத்தான் சொல்லுது. சீமானவர்கள் என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் மதுக்கடையை மூடிட்டு அதுக்கு மாட்டாக தென்னம்பால் பனம்பால் இறக்குவேன், கல்லுக்கடையை திறப்பேன், கல்லு குடிச்சு செத்தவன்னு ஒருத்தனும் கிடையாது. ஆனால் கள்ளச்சாரம் குடிச்சு செத்துருக்கான், மது குடிச்சு செத்துருக்கான், கல்லு குடிச்சு செத்தானு ஒருத்தன் நீங்கள் காட்ட முடியுமா அப்படின்னா கிடையாது. உண்மையிலேயே கல் குடிச்சு செத்தவன் ஒருத்தன் கூட கிடையாது. அவன் ஃபுல்லாக குடிச்சிட்டு நிறைய போதில் படுத்து தூங்கினானா காலில் வச்சுக்கிடுவான். கல் மிக கம்மியான விலையில் கிடைக்கிது. ஆனால் இன்றைக்கி ஒரு பாட்டிலுடைய விலை 200 250 சொல்கிறாங்க. ஒரு கோட்டருடைய விலை எவ்வளோ சொல்கிறாங்க, அது நமக்கு சரியாக தெரியாது. குடிப்பவர்கள் மது பிரியர்கள்ட்ட கேட்டால் தான் அந்த விலையும் நமக்கு தெரியும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 110 ரூபான்னு நினைக்கிறேன். 110 ரூபா 115 ரூபா அதெல்லாம். இப்போ ஏதோ 10 ரூபா சண்டெல்லாம் போட்டுருக்காங்க. அது வேறு, அது நம்ம அந்த கதை நமக்கு வேணாம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பீகார் மாநிலத்தில் கல்லுக்கடையை திறப்பேன் என்று அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டில் பேசியது அப்படியே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய முதல்வர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய தேஜஸ் யாதவ் அறிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து அவங்க பல்வேறு அரசியல் கட்சிகள் பேசியிருந்தாலும் மதுக்கடைகளை நாங்கள் மீண்டும் திறப்போம் என்கிற வாக்குறுதியை யாரும் கொடுக்கல. ஏன்னா மக்களே அதை ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, செஞ்சதெல்லாம் சரி, ஆனால் நிதிஷ்குமார் மீது ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, மதுக்கடை அமல்படுத்துனது தான் எங்களுக்கு சந்தோஷம் தாங்க, எங்கள் குடும்பத்திலாம் குடிக்கணும்லாம் குடிக்காமல் போயிட்டான், இப்போ குடிச்சிக்கிட்டு இருந்தவங்களாம் கூட நிறுத்திட்டான், குடிப்பழக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியேறிட்டான். ஆனால் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிற நிலைக்கு போயிருக்காங்க இல்லையா, இந்த போதைப் பொருட்கள் போகக்கூடிய நிலையில் இருக்கு இல்லையா, இதுலேருந்து மக்களை கொஞ்சம் அப்புறப்படுத்தியிருக்கணும். எப்படி பண்ணியிருக்கணும் அப்படின்னா, இவங்க இந்த முகாம் நடத்துவோம். இப்போ ரொம்ப சரக்கு அடிச்சிங்கன்னா கொண்டு போய் முகாமில் விட்டு திருத்துவாங்க. மதுவே குடிக்காத அளவுக்கு மாற்றுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு கொடுத்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து அந்த மது குடிப்பதிலிருந்து தீய பழக்கத்திலேருந்து வெளியேற்றுவதற்கான சின்ன சின்ன முகாம்கள் இருக்கும். அதை என்ன பண்ணியிருக்கணும், அரசு கூடுதலாக நிதியை ஒதுக்கி மாநிலம் முழுவதுக்கும் அங்கங்கே வச்சு அங்கு மக்கள் மத்திக்கிட்ட சொல்லியிருக்கணும். மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி, எப்பா நீங்கள் மது குடிக்காதீங்க, இங்கே இந்த முகாம் இருக்குது, இங்கே போய் சேர்த்து விடுங்க, மது குடிப்பவர்களை மதுவிலிருந்து மீட்டு கொண்டு வந்துடுவோம். இது போன்ற செயல் திட்டங்களை அவர் அங்கே செஞ்சிருந்து அதன் பிறகு ஒரு மது விலக்கை கொண்டு வந்திருந்தார் அப்படின்னா இதுலேருந்து இன்னும் உயிர் சேதங்களை குறைச்சிருக்கலாம் அப்படின்ற விமர்சனத்தை மட்டும்தான் அந்த மாநிலத்துடைய மக்கள் வைக்கிறாங்க. அப்படியே இங்கே வந்துட்டோம் அப்படின்னா, இங்கே மதுக்கடையை தமிழ்நாட்டில் மூடணும், மூடிட்டு கல்லுக்கடையை திறப்போம் அப்படின்னா, மதுக்கடையை மூடிட்டா இங்கே கள்ளச்சாரம் குடிச்சு போவான். யார் பதில் சொல்கிறது, நீங்கள் பதில் சொல்லுவீங்களா அப்படின்னு நம்மகிட்ட கேள்வி வைப்பாங்க. அவர் கஞ்சா விற்பார், கஞ்சா விற்கிறவன்கிட்ட போயிடுவான், அபின் விற்கிறவன்கிட்ட போய் குடிச்சாவான். இதெல்லாம் போதைப் பொருட்களுக்கு தீய பழக்கங்களை ஆளாக்கக்கூடிய செயல் இருக்குது. நாங்கள் என்ன விருப்பப்பட்டாங்க நடத்துகிறோம் மதுக்கடையா, எங்களுக்கும் மனசு கஷ்டமாக தாங்க இருக்குது. மக்கள் என்ன பண்ணுவாங்க, பாவம் இந்த மதுக்கடையை முடிச்சோம்னா மது பிரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தீய பழக்கங்களும் போவாங்க. கள்ளச்சாரம் குடிச்சு எதுப்பட்டா நம்ம குடும்பத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுவாங்க, நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் தான் சொல்லணும். அதனால தாங்க எங்களுக்கு மனசுக்கே ஆகாமல் இருந்தாலும் ரொம்ப மனவலியோட, எந்த வழின்னா 600 கோடி 700 கோடி டார்கெட் வச்சு மதுபான கடையை நடத்தக்கூடிய அளவுக்கு இவங்க வருத்தப்பட்டு சிரமப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு இந்த மதுக்கடையை தமிழ்நாடு அரசு நடத்திக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு அரசு இதுவரைக்கும் ஆண்ட கட்சிகளும் இப்போது ஆண்டுகின்ற கட்சிகளும் இதைத்தான் சொல்லுவோம். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் கொண்டு வந்து இடையில சொல்லிக்கிறோம், நாங்கள் வந்தால் மதுக்கடையை மூடுவோம், படிப்படியாக மூடுவோம், இந்த வேலைகளை செய்யும். இப்போ இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, மதுக்கடையை மூடிட்டா இங்கே உள்ளவங்கலாம் தீய பழக்கங்க போயிடுவாங்கன்னு. மதுவை மூடி மதுக்கடைகள் எல்லாம் மூடி ஒரு மாநிலம், பீகார் மாநிலம் இருக்கு இல்லையா, அந்த மாநிலத்தில் நிதிஷ்குமார் மூடி காட்டிட்டார். மதுவை மூடினா இத்தனை பேர் மது பழக்கத்துலையும் வெளியேறியிருக்கா. ஆனால் ஒரு சில குற்றச்சாட்டுகளை மக்கள் வைக்கக்கூடியது இருக்குது. மக்கள் சொல்லக்கூடியது நம்ம ஏற்கணும். நம்ம ஏற்று மதுக்கடைகளுக்கு
மாற்றாக ஒன்று கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா திடீர்னு கொண்டு போய் ஒரு தீய பழக்கத்தை நீக்கணும்னா இருக்க முடியாது. அவர்கள் சொல்கிற மாதிரி அங்கங்கே முகாம்களை ஏற்படுத்தி அங்கே கொண்டு போய் இவர்களை சேர்த்து மதுவிலிருந்து மக்களை அப்புறப்படுத்தி அதன் பிறகு மதுவிலக்கை கொண்டு வந்திருக்கணும். அதையாவது தமிழ்நாடு அரசு செஞ்சுருக்கணும். ஆனால் என்ன பண்ணோம்னா 19 ரூபா நாங்கள் ஒன்றும் விருப்பப்பட்டுலாம் செய்யலைங்க, விருப்பம் இல்லாமல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தீய பழக்கத்துக்கு யாரும் அடிபட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது போல் இங்குள்ள கட்சிகள் முரண்பட்டு இருக்கோம், உருட்டிக்கிட்டும் இருக்கும். ஏன்னா இவங்க அங்கங்கே ஆலைகள் நடத்துகிறாங்க. ஆனால் பீகார் மாநிலத்தில் அப்படிலாம் அவங்க நடத்தலை. அவங்க இந்த மக்கள்கிட்ட இப்படி போனால் தான் வேலையாகும், ஆட்சியை பிடிக்கணும்னா மதுக்கடையை திருப்பம்னா இங்கே பெண்கள் ஓட்டு யாருக்கும் கிடைக்காது அப்படின்னு மிக தெளிவாக இருக்காங்க. அப்போ இந்த கூட்டணி கட்சிகள்லாம் கூட இப்போ உள்ள பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லுவார், அவர் நான் மதுக்கடையை திறந்துடுவேன் அப்படின்னு. ஆனால் அவர்கள் இத்தனை ஆண்டுகாலமாக அரசியலில் இருந்தவங்க தெளிவாக முடிவு பண்ணியிருக்காங்க, மது விலக்கு கொண்டு வந்தாச்சு, அது சரிதான். அதில் ஒரு சில விளக்குகளை மட்டும் இப்போ குறிப்பிட்ட சமூகம் மட்டுமே அங்கே கல் இறக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய வாழ்வாதாரம் கெட்டு போகுது. அப்போ அவங்க வாழ்வாதாரத்தை இங்கே நம்ம சீரமைச்ச மாதிரியும் இருக்கும். அவங்க அந்த கல் இறக்குவதை அனுமதிச்சோம்னா அவங்க வாழ்க்கை பொழப்பு ஓடிக்கும். ஆனால் இதை குடிச்சு எவனா செத்தானான்னு கணக்காட்டோம்னா கிடையாது, எவனும் சாகலை. அப்போ மதுவிலிருந்து மாற்று ஒன்று தேடக்கூடியவன் கல் குடிச்சு போதையாக இருந்தாலும் வீட்டில் இருந்து படுத்து கிடப்பான், மறுநாள் காலை எழுந்து திரும்ப அங்கே போனாலுமே அவனுக்கு இதனால் பொருளாதாரத்தில் கூட பெரிய அளவில் அடிபடாது, உயிர் சேதம் இல்லாமல் இருக்கும். இப்போ மது குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாகரவன் இருக்கான், கள்ளச்சாராயம் குடித்து உடனே செத்தவன் இருக்கான். இப்போ இந்த 2 குடும்பத்துக்கும் கள்ளச்சாராயம் குடித்து செத்தான்றதுக்கு அரசு நிதி இப்போ 10 லட்ச ரூபா கொடுக்குது. ஐயோ எங்கள் அப்பா கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துப்பட்டாருங்க, இன்னைக்கு என் தம்பி செத்துப்பட்டான், என் அண்ணன் செத்துப்பட்டான் அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இதுக்கு வருத்தப்படுறாங்க, இதை குற்றம்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுக்கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சரக்கு குடித்து மதுவினால் அடிமைப்பட்டு மதுவால் எனக்கு தெரிஞ்ச சிலர்லாம் அது சொல்ல முடியாது, கைகால்கள்லாம் உண்மையிலேயே விளங்காமல் போச்சு. அது குடிச்சு கைகள்லாம் ஒருத்தருக்கெல்லாம் கையை தூக்க முடியாமல் எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் அவ்வளோ துன்பங்கள் இருக்காங்க. ஆனால் அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா வேறு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க, மது குடிச்சுலாம் இப்படி இருக்காதுங்க அப்படின்ற மாதிரி திசை திருப்பிடுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் மதுக்கடையை மூடிட்டு கள்ளுக்கடையை திறந்தோம் அப்படின்னோம்னா இங்கே மதுவிலிருந்து மக்களை அப்புறப்படுத்திடலாம். மதுவால் செத்தவங்க விட இங்கே கல்லால் செத்தவங்களாம் எவனுமே கிடையாது, கல் குடிச்சு போதையாகி உயிரோடலாம் இருந்திருக்கிறான். இதைத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக 2016 ஆட்சியின் வரைவில் கூட கொடுத்துருக்காரு. தென்னம்பால் பணம்பால் நான் அரசியல் விற்பனை செய்யும் மதுக்கடையை மூடிட்டு, மதுக்கடையினால் இருக்கக்கூடிய வருமானம் எனக்கு தேவையில்லை, இதுலேயே வருமானத்தை ஈட்டிடலாம். இப்போ அவங்க சொல்லுவாங்க இல்லையா, மதுக்கடையை மூடிட்டு அதில் உள்ள வருமானம்லாம் என்ன ஆகிறது, அப்போ அரசும் அதில் வச்சு தான் நகர்த்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. இதற்கு மாற்று என்ன பண்ண பார்த்தோம்னா இங்கே கள்ளுக்கடையை திறக்கலாம். ஏன் கேரளாவில் கள்ளுக்கடை இல்லையா, மதுபான கடை இருக்குது, ஆனால் அங்கே கல் இருக்குவதற்கு அனுமதி இருக்குது, அங்கே கல் குடிக்கலாம், அங்கே கல் இறக்குமதிக்கோ கள்ளுக்கடைகளுக்கெல்லாம் அனுமதி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இல்லை. ஏன்னா இங்கே உள்ள தனியார் நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஒன் ஷாப் வச்சு நடத்தக்கூடியவன் தனியார் வீரன் போன்ற இந்த சரக்கு பாட்டில் நிறுவனம் நடத்திட்டு இருக்காங்களா, இவங்களுக்கு கள்ளுக்கடை திறந்தா பாதிப்பு அதிகம். ஏன்னா இவன் 120 ரூபா 200 ரூபா 300 ரூபா கொடுத்து இங்கே குடிக்க மாட்டான், நேரடியாக கள்ளுக்கடையை நோக்கி அங்கே 100 ரூபா 50 ரூபா 60 ரூபா கொடுத்து கல்லை குடிச்சிட்டு வீட்டில் போய் கம்முன்னு படுத்துக்குவான். இப்போ இதனால் இவனுக்கு இங்கே உயிர் சேதமும் கிடையாது, என்ன நேரம் தான் கொஞ்சம் செலவாகும். அவன் குடிச்சிட்டு போய் படுத்துனான்னா ஒரு நாள் பகலையே குடிச்சிட்டான்னா படுத்துட்டான்னா அன்றைக்கி வேலைக்கு போக முடியாது, மறுநாள் காலம் தான் வேலைக்கு போகணும். ஆனால் இங்கே குடிச்சிட்டு இந்த மதுபானங்களை குடிச்சிட்டு இங்குள்ள கஞ்சாக்களை பயன்படுத்திக்கிட்டு இவன் சீரழி இருக்குல்ல, இவன் மட்டும் சீரழிய மாட்டான், பக்கத்தில் உள்ளே சீரழிச்சான். தண்ணியை போட்டு போய் நிறைய போதையில் ஒரு பெண்களை கற்பழிக்கிறதோ கையை பிடிச்சிருப்பதோ மற்ற குற்றச்செயல்களுக்கு ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இவங்க சொல்லுவாங்க இல்லையா, மதுக்கடையை மூடிட்டா கஞ்சா புழக்கம் அதிகமாக இருந்தேன். தமிழ்நாட்டில் மட்டும் பண்ண கஞ்சாவே இல்லாமல் இருக்கா, கஞ்சாவும் இல்லாமல் இருக்கா, எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ அதிகமாகிக்கிட்டு தான் இருக்குது, மதுக்கடை இருந்த போதும் அதிகமாகிட்டு இருக்குது. ஏன்னா இதை விட அங்கே செலவு கம்மி, இங்கே 50 ரூபா 60 ரூபாய்க்கெல்லாம் கூட கஞ்சா கிடைக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதை சாப்பிட்டானா வேணாமா, இங்கே 200 ரூபா 300 ரூபா கொடுக்க போகிறான், அவன் அதை நோக்கி தான் போவான். இதை தாண்டி அங்கே நிறைய வேலை இருக்குது, நிறைய பவர்ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிடுவான். அப்போ இதிலிருந்து மதுக்கடையை மூடினால் தமிழ்நாட்டிற்கு வருமானம் வராது, அதை தாண்டி மது குடிப்பவர்கள் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லிக்கொண்டு உருட்டுகின்ற இந்த அரசியல் தலைவர்களை இனியும் நாம் நம்ப வேண்டாம். பீகார் மாநிலத்தில் 2016 கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு சில சிக்கல்களை மக்களே சொல்லியிருக்காங்க, அதை நம்மளே பார்க்க முடியுது. அப்போ அது போன்ற சிக்கல்களெல்லாம் நம்ம தனித்து மதுவிலிருந்து மக்களை அப்புறப்படுத்துவதற்கான தூரம் வைப்பதற்கான வேலைகளை தான் அரசு செய்யணும். அதை நாம் வருங்காலங்களில் செய்வோம். 2016 அண்ணன் சீமான் அவர்கள் பேசியதை இன்றைக்கு பீகார் மாநிலத்தில் பேசியிருக்கிறாங்க, அதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்கன்னும் போது நமக்கு பெரும் மகிழ்ச்சி தான். தொடர்ச்சியாக இன்னும் பல்வேறு செய்திகளோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.